அதே போல் எங்கள் பெற்றோர், எங்கள் அப்பாவுடைய ஹெல்த்தெல்லாம் எனக்கு அந்த டைம் ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. நான் ஊழியம் என்று ஆரம்பித்த முதல் அவங்களுடைய சரீர சுகம்லாம், ஆனால் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினார், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியா பசுமையாக. 2016 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அவங்க ஸ்ட்ரோக் வந்துச்சு, அவங்க கால்களும் செயலிழந்தது, கைகளும் செயலிழந்தது. அந்த நாட்களிலே எழுதின பாட்டு தான் அபிஷேக ஒளிவும் வரும். வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். இந்த பாட்டை நான் எழுதும்போது, ஆண்டவரே உங்க வசனம் பிரசனம்னா அப்ப நீங்க தான் எனக்கு ஆற்றல், நீங்க தானே எனக்கு என் வெளிச்சம்னு. எந்த கால்கள் செயலிழந்ததோ, எந்த கைகள் செயலிழந்ததோ, அவைகள் மீண்டும் செயல்பட ஆரம்பித்தது. நான் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். பலமாய் தட்டி தேவனை தேங்க்யூ ஜீசஸ். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் மேலானே, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின். அந்த நாட்களில் தான் எனக்கு ஆஸ்திரேலியா போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்போ எனக்கு இவங்களை விட்டுட்டு போகிறதுக்கு பயம். எப்படி நம்ம இப்போ இருக்கிற ஸ்டேஜில் எப்படி விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லி நான் பயந்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவனோட ஏசாயா 27 பேசுனாங்க. நானே அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவனும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை நான் காத்துக்கொள்வேன். அப்பதான் நான் இந்த அடியை எழுதினேன். என்னை காப்பாற்றும் காவலன் நீரே, அயராது நீர்